நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லக்ஷ்மியா சக ஹிருஷிகேஷா தேவ்யா காருண்யரூபயா ரக்ஷக சர்வசித்தாந்தே வேதாந்தேபி ச கீயதே. லக்ஷ்மி தந்திரம் என்று ஒரு நூல். ஸ்ரீ மகாலட்சுமியே தன்னை பற்றின பெருமகளையெல்லாம் இந்திரனுக்கு உபதேசிக்கிறாள். சிறந்த நூல். நமக்கு லக்ஷ்மி தேவியை பற்றி நிறைய செய்திகளை கொடுத்து அவள் பால் பக்தியை வளர்க்கக்கூடிய நூல். அதில் இது ஒரு ஸ்லோகம். லக்ஷ்மி தேவியோடு சேர்ந்த எம்பெருமான் ரிஷிகேசன் திருமால் உலகம் முழுவதும் காக்கிறான், அனைத்து மக்களையும் ரட்சிக்கிறான். பகவான் எல்லாரையும் காப்பார், பொதுவாக காப்பார். சாலப்பல நாள் உகந்தோர் உயிர்கள் காப்பான் கோலத் திருமாமகளோடு என்று நம்மாழ்வாருடைய பாடல். காலை விடுகிறது, நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும். எதிலிருந்து? ஏன் உலகத்திலே தான் ஆபத்துக்கள் இருக்கின்றனவா? எத்தனையோ இருக்கலாம். நம் உடல் ரீதியான ஆபத்து, உறவுகள் ரீதியான ஆபத்து, மனச்சிதைவு ரீதியான ஆபத்து என்று பல பல. ஆனால் இது கண்டு கலங்க வேண்டிய தேவையே கிடையாது. பகவான் எப்போதையும் அனைவரையும் ரட்சித்து கொண்டிருக்கிறார். இந்த நம்பிக்கை நம்ம ஒத்தொத்தருக்கும் வர வேண்டும். நம்மை நாம காத்து கொள்ள போகிறோம், அதை காப்பதற்கென்னு பெருமான் காத்திருக்கிறான். ராமானுஜர் தெரிவிக்கிறார், சிறந்த ஆசிரியர் ஆச்சாரியன் அந்த சுவாமி கூறுகிறார், நாம பெருமானை அடைகிறோமே, அந்த முயற்சியில் நிறைய ஈடுபட வேண்டுமா? அடைந்து அனுபவிக்கிறோமே, அந்த முயற்சியில் ஈடுபட வேண்டுமா? சமைப்பதில் நோக்கம் இருக்கணுமா? சமைத்ததை வைத்துக்கொண்டு உண்பதில் நோக்கம் இருக்கணுமா? சக்கரை பொங்கல் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுட்டோம், அக்காரடிசில் பண்ணி சாப்பிடணும். ஆனால் வெறுமையா கிளறணுமே. 2 மணி நேரம் சக்கரை பொங்கலை பார்த்து பார்த்து பண்ணாதான் நன்னா கையில் வச்சுன்னு சாப்பிட முடியும். இப்போ ஒன்று யோசிச்சு பாருங்களேன், காலங்காலத்தால் சக்கரை பொங்கல்னு சொல்கிறேனே, இவ்வளவு சீக்கிரம் ஸ்வீட் சாப்பிட முடியுமான்னு நினைக்கிறீடா? இருக்கட்டும், என்ன இப்போ அது இப்போ நினச்சிட்டு சாப்பிட்றது 10 மணி கூட சாப்பிட்டா போச்சு. அப்போ சக்கரை பொங்கலை வச்சுன்னு சாப்பிட்றத பற்றி யோசிக்கணுமா, அல்லது அதை கஷ்டப்பட்டு பண்ணுறதை பற்றி யோசிக்கணுமா? நன்னா பண்ணாத்தானே சுவாமி சாப்பிட முடியும். அதுலேயும் பல வீட்டில் என்ன தெரியுமா வழக்கம்? 2 மணி நேரம் சமையல் நடக்கும், குக்கிங். ஆனால் கடைசியில் சாப்பிட்டுட்டு போகிறது அவசர கதியில் 5 நிமிஷம் அப்படியே தட்டில் வச்சுட்டு வாயில் போட்டுட்டு கொறிச்சுட்டு தட்டை கூட கழுவுறதுக்கு நேரம் இல்லாத புரட்டு போடுவா. நமக்கு தோணும், இது என்ன பண்ணுறதுக்குன்னு பண்ணார்களா? இப்போ 2 மணி நேரம் என்ன வீணா? இதுக்கு இவ்வளவு கட்டமே பட வேண்டாமே சுவாமி, இதுக்கு வெறும் ஒரு உப்புமாவை 15 நிமிஷம் கலரிட்டு சாப்பிட்டு போயிருக்கலாமோ இல்லையா? அப்போ எத்தனை தான் நம்ம கஷ்டப்பட்டு பண்ணாலும் அதை விட அதை உண்பது முக்கியம், அதை அனுபவிப்பது முக்கியம். ஆனால் ஒன்னை ஒத்துக்கொள்கிறேன், நன்கு அனுபவிக்க வேணுமானால் கஷ்டப்படாமல் அது கிடைக்காது, அது உண்மைதான். ஆனால் மனிதர்கள் இந்த கஷ்டப்பட்டு சாதனம் ஒரு முயற்சியில் ஈடுபடுறோம் இல்லையா, அந்த முயற்சியை முக்கியமாக பார்க்கணுமா, அல்லது வச்சுட்டு சாப்பிட்றத முக்கியமாக பார்க்கணுமா? இன்னொரு கேள்வி. இப்போ ஒரு முதல் கேள்வி, இது ஞாபகம் வச்சுங்க. எடுத்த முயற்சி முக்கியமாக படணுமா, இல்லை எதை வச்சுன்னு சாப்பிட போகிறோமோ அது முக்கியமாக இருக்கணுமா? சாதனமா, சாத்தியமா, உபாயமா, பிராப்பியமா, இந்த ரெண்டுத்துக்குள்ள எது முக்கியம்? நன்னா கஷ்டப்பட்டு படிக்கிறது முக்கியமா, இல்லை படித்து மார்க் வாங்கின உடனே பரிசு கோப்பை கிடைக்குமே, அந்த ப்ரைஸ் மணி கிடைக்க போகிறது, அந்த ப்ரைஸ் கப்பு கிடைக்க போகிறது அப்படிங்கிற அனுபவம் முக்கியமா? படிப்பு முக்கியமா, அனுபவம்? சுவாமி படிப்பு தானே சுவாமி முக்கியம் அப்படின்னு சட்டு நீங்கள் சொல்லிடுவீங்க இல்லையா? இருக்கட்டும், அது முக்கியமாகவே இருக்கட்டும். ஆனால் இப்போ கொஞ்சம் நாழி கழிச்சு அடியன் பேசி முடிக்கிறச்சே என்ன வேறுபாடுன்னு நீங்கள் தெரிஞ்சுனோட பொருள். இப்போதைக்கு பிரயாணம் முக்கியமா, இல்லை போய் சேர வேண்டிய இடம் முக்கியமா? படிக்கிறது முக்கியமா, இல்லை மார்க் வாங்கி ப்ரைஸ் வாங்குறோமே அது முக்கியமா? வேலைக்கு போகிறது முக்கியமா, இல்லை நல்ல பேர் எடுத்து சம்பாதிக்க போகிறோமே அது முக்கியமா? இதில் எதை கேட்டாலும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கேள்வியை நான் மாற்றி மாற்றி கேட்குறேன். இப்போ நன்னா படிக்கிறது முக்கியமா, 100 மார்க் முக்கியமா அப்படின்னு கேட்டேன்னா, சாமி ஒருவேளை 100 வரலன்னு வச்சுங்கோ, அப்போ என்ன படிப்பு வேஸ்டான்னா? நன்னா படிக்கிறது தான் முக்கியம் சார். 100 வரல, 98 வந்தால் கூட ஓகே. நான் திரும்பி கேட்குறேன், நன்னா படிச்சுட்டு நம்ம பேப்பரே காணா போயிட்டு இன்னொரு பேப்பரை திருத்தி 33 தான் வந்ததுன்னு வச்சுங்க. நான் சொல்கிறச்சே நன்னா படித்தோம்,
100 வரல, கவலைப்படாதீங்க, 98 வந்தது, போனா போகுது. இதை நீங்கள் எல்லாரும் சொன்னீங்க இல்லையா? அதே இப்போ கேள்வியை மாற்றிக்கிறேன். நன்னா படித்தேன், ஆனால் 100 வரல, 98 வரல, 33 வந்ததுன்ன உடனே அப்போ எல்லாரும் கலங்குறமோ இல்லையோ? அப்போ என்னாச்சு பாருங்க, 100 to 98 படித்ததை பற்றி நமக்கு சந்தேகமே வரல. ஓகே, 100 98 நான் தான் படிச்சிருக்கேன். ஆனால் 100 to 33 உடனே ஓஹோ சரியா படிக்கலையோ நம்ம அப்போ அங்கே தப்பு பண்ணிட்டோமோன்னு சந்தேகம் வருது பாருங்க. அப்பவும் சந்தேகம் எதில் வரணும்? பேப்பரே காணாப்படுத்தணுமோ? நான் நன்னாத்தான் சுவாமி படித்தேன், அதில் குறையில்லை, நான் நன்னா படிச்சிருந்தேன், 98 வராதுன்னு எனக்கு தெரியும், 33 வராதுன்னு தெரியும், நான் படித்தது 100க்கு அப்படின்னு தைரியமாக நம்மளால் சொல்ல முடியல இல்லையா? அப்போது எதை அனுபவிக்க போகிறோமோ அதை பொறுத்து தான் இந்த வழிமுறைகள் எல்லாமே இருக்குது. நல்லா உழைச்சேன், ரொம்ப நன்னா டீம் ஒர்க் பண்ணோம், ஆனால் என்னமோ தெரியல அதற்குரிய சம்பளம் இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒத்து வருமா? எவ்வளவு பண்ணியிருக்கேன், ஒன்றும் பண்ணாத அவருக்கு அதே, இத்தனை நன்னா பண்ண எனக்கு இதேவா? அடுத்தது கேட்குறமோ இல்லையோ? அப்போது எதை அனுபவிக்க போகிறோமோ, எந்த வழியோ, இந்த ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்குது, நெருங்கின தொடர்பு. அதை இப்படி சொல்கிறேன், இங்கேருந்து நாம் புறப்படணும், டெல்லிக்கு போகணும், உபன்யாசம் ஏற்பாடு பண்ணிவிட்டா, நல்ல ஃப்ளைட் டிக்கெட்லாம் வாங்கி கொடுத்துட்டாப்போ கிளம்பி போகலாம், ரொம்ப நல்லா இருக்குது, இந்த ஏர்லைன்ஸில் வாங்கியிருக்கோம், வந்துருங்க சுவாமின்னு வா. சரின்னு போயாச்சு, ஏறி உட்காண்டாச்சு, பறக்கரைச்சே ரொம்ப நல்லா இருக்கு. என்னம்மா இருக்கு, இந்த 1.5 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்குள்ளே இத்தனை மைல் தூரம் கொண்டு போய் விட்டுடுறாளே நம்ம அப்படின்னு ஏறி போய் இறங்குவோம். உடனே ஒருத்தர் சொன்னார், சாமி உனக்கு இந்த விமான பயணம் ரொம்ப பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு சுவாமி. அப்போ ஒன்று செய்யும், இந்த டெல்லியை கொஞ்சம் மறந்துவிட்டு பேசாமல் விமானத்தில் இன்றைக்கி முழுக்க ஒரு 10 மணி நேரம் பறந்துட்டே இருக்கும், டெல்லி வரதை பற்றி கவலைப்படாதீங்க. இதே பாருங்க, டெல்லியில் ஒரு வேளை பனிமூட்டமாக இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் இந்த விமானம் சுத்தின்னு இருக்க போகிறதுன்னுட்டா உச்சு உச்சுன்னு ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டெல்லியில் ஒரு வேளை பனிமூட்டமாக இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் இந்த விமானம் சுத்தின்னு இருக்க போகிறதுன்னுட்டா உச்சு உச்சுன்னு ஆரம்பிச்சிருவோம். இது என்ன மேலே சுத்தின்ண்டே இருக்குமாமே? உடனே பக்கத்தில் இருக்கிற பைலட் வந்து கேட்டார், இத்தனை நேரம் ஓஹோன்னு இருக்குது விமான பிரயாணம்னு சொன்னிரும் இல்லையோ, அப்போ உமக்கா இன்னும் கொஞ்சம் நாள் எங்கள் செலவு தானே சுற்றி காட்டின்னு இருக்கோம், அப்போ பேசாமல் கொண்டாடின்றோம், எதுக்கு உச்சி உச்சி கொட்டுறீர்னா? சாமி எனக்கு உபன்யாசம் 6:30 மணிக்கு போட்டிருக்கு, 4 மணிக்கான ஏர்போர்ட்டுக்கு இறங்கினா தான் நான் போய் குளிச்சு தீர்த்தம் ஆடிட்டு சந்தியானம் ஆடிட்டு என்னால் கிளம்பி போகிறதுக்கு முடியும். நீங்கள் சுற்றின்னு இல்லை நடக்குமா? நான் என்ன இந்த விமானத்தில் பிரயாணம் பண்ணுறதுக்காக வந்தேன்? சட்டுன்னு மாற்றிட்டோம் பற்றில. ஆக பிரயாணம் முக்கியம் இல்லை, படிப்பு முக்கியம் இல்லை, எதை அனுபவிக்க போகிறோமோ அதுதான் முக்கியம். இப்போ நான் சொல்கிறது நியாயமாக தானே படிக்கிறது? ஏற்கனவே சொன்னது நன்னா படிக்கிறது முக்கியம் சுவாமி, 100 வந்தான்னு 98 வந்தான்னு அதுவும் உங்களுக்கு நியாயமாக தான் பட்டுது. இப்போ சொன்ன எக்ஸாம்பிள்லேருந்து சாமி படிக்கிறோம், அது பிரயாணமாக முக்கியம். இப்போ இந்த பிரயாணத்தின் போலும் போய் சேரணுமே, பிரயாணமே இழுத்துருந்தா நம்மால் அதை ஒத்துக்க முடியுமா? என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியுது. ஆக ஏதோ ஒரு குழப்பம் இருக்குங்க. இப்போ போகிற வழி முக்கியமா, அடைந்து அனுபவிக்கிறது முக்கியமா? இந்த ரெண்டுத்தில் எது நன்னா நீங்கள் இன்றைக்கி முழுக்க யோசிங்க, நாளைக்கு முழுக்க யோசிங்க. இப்போது நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போய் கருமமே கண்ணாக எங்கள் அப்பாவை நன்னா பார்த்துக்கணும், நல்ல வைத்தியம் கொடுக்கணும் என்பது முக்கியமாக. நன்னா கொடுத்தேன் சுவாமி, அதுக்குன்னு அவர் மரணம் அடைஞ்சிட்டார், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு எல்லாரும் விட்டுருவோமா? அவர் பொழைச்சுடணும் அதில் நினச்சிருந்தா நம்ம பண்ணுறோம். அப்போது அதற்கு வேண்டிய முயற்சி முக்கியமாக பண்ணுறது. ஆனால் பிழைச்சிடணுங்கிறதுக்காக என் கண் முன்னாடி ஒருத்தர் நெஞ்சு வலியில் துரிச்சுன்னு இருக்கார், அவர் பிழைச்சிடணும்னு நான் இப்போ தியானம் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது சுவாமி. ஏன்னால் எப்படி நான் எத்தனை முயற்சி எடுத்தும் அவர் பிழைக்காவிட்டால் அப்போ என் கையில் இல்லை, பகவான் கையில்னு சொல்லிட போகிறோம். அப்போது முதல்ல இருந்தே நான் அவர் ஆஸ்பத்திரிக்கே கூட்டின்னு போகலை, என் கையில் இல்லை பகவான் கையில்னு சொல்லிடலாமான்னா சாமி ரொம்ப விதண்டாவாதமாக இருக்குது இதெல்லாம். இப்போ எப்படியும் பகவான் மார்க் போட போகிறாரா, இல்லை அவர் வந்து ஆப்ரேட் பண்ண போகிறாரா, இல்லையா நீர் தானே உலகத்தை அவர் ரட்சிக்கிறான்னு சொன்னீர்னா கொஞ்சம் என்ன அபிப்பிராயத்தில் சொன்னேன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். இத்தனை வேணும்னு குழம்பட்டும்னு தான் பேசிட்டு இருந்தேன். இப்போ வழி முக்கியமா, அடைய போகிற இடம் முக்கியமா, முயற்சி முக்கியமா, பலம் முக்கியமா? முயற்சியை கொண்டாடணுமா இல்லை அனுபவத்தை கொண்டாடணுமா? எது செய்யணும்னால் அதிலே உலக வாழ்க்கைக்கும் ஆன்மீகத்துக்கும் பெருத்த டிவைடு. அது வேற சிஸ்டம், இது வேற சிஸ்டம். லோகத்தில் எப்பவும் முயற்சிக்குத்தான் பாராட்டு. நல்லா முயற்சி எடுத்தார், அதுக்கு மேலே பலத்தில் நீ எண்ண வைக்காது.
தாழ்ந்த பலத்துக்கு எதிர்பார்க்க முடியுமா? ஒரு கம்பெனி நடத்துகிறோம், நல்லா முயற்சி எடுத்து நடத்துகிறோம், இதை நடத்தி இதன் மூலம் எனக்கு பெரிய லாபம் வந்து நான் 8 மாடி பங்களா கட்டி அதில் 7வது மாடியில் படுத்துன்னு குளிர்காயணும் அப்படின்னா அது இல்லை. இப்போ நன்னா நடத்தணும், அந்த முயற்சி நமக்கு முக்கியம். இந்த முயற்சி என்ன மாதிரி முடிஞ்சாலும் நம்ம மனசுக்கு கவலையே வரக்கூடாது. அப்போ இந்த லோகத்தை பொறுத்த வரைக்கும் சாதனத்தில் முயற்சியில் நம்முடைய எண்ணம் இருக்கணும். ஆனால் அப்படியே அது மாற போகிறது பாருங்க. இந்த லோகத்தை பொறுத்த வரைக்கும் முயன்று தான் ஆகணும். எங்கள் அப்பாவை ஆஸ்பத்திரி கூட்டின்னு போனேன், நன்னாத்தான் முயற்சித்தேன், மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியல. நன்னா படித்தேன், ஆனால் ஏனோ 100க்கு 100 வரல. நான் நன்னாத்தான் ஓட்டப்பந்தயத்தில் ஓடினேன், ஆனால் ஏனோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வரல. இதெல்லாம் அக்செப்டபிள். லோகத்தில் இதுதான் நியாயம். அப்போ உலகத்தை பொறுத்தவரை பிளானிங், எக்ஸிக்யூஷன், எஃபர்ட்ஸு, முயற்சி இதில் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். பலத்தில் கண் வைக்காதே, ஏன்னா அது கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம். ஏன்? முயற்சி நம்மதானபடியால். இப்போ நான் சொன்னது தான் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிட்டாகணும். இப்போ இந்த முயற்சியெல்லாம் நம்பளுது இல்லையா? நமக்கு என்ன அபரிமிதமான சக்தி உள்ளதா? நாம் செய்கிற எந்த காரியத்தையும் முடிச்சுடக்கூடிய சக்தி ஒன்று நம்மக்கிட்ட இல்லை. இப்போ 10 நிமிஷம் 11 நிமிஷம் கடிகாரம் காட்டுறது, இன்னும் எனக்கு 4 நிமிஷம் இருக்குது. 11 நிமிஷத்துக்கு முன்னாடி பேச ஆரம்பித்தேன், இந்த 4 நிமிஷத்தை முடிக்க போகிறேன்னான்னு கூட எனக்கு தெரியாது. அவ்வளவுதான் நமக்கு இருக்கிற சக்தி. இந்த கேமரா இப்போ எடுத்துகிட்டே இருக்குது, நடுவில் நின்று போயிடலாம், அவ்வளவுதான் அதுக்கு இருக்கிற சக்தி. அப்போ மனிதனுக்கு குறைவான சக்தி, குறைவான ஞானம். இதை நிறைய வளர்த்துக்க முடியும். குறைவா இருக்கேன்னு கவலைப்பட வேண்டாம், இந்த சக்தியை ரொம்ப தூரம் வளர்த்துக்க முடியும். அதுக்கு வழி பார்க்க போகிறோம். இது குறைவா இருக்கிறதுனாலே நான் எத்தனை முயற்சி எடுத்தாலும் அது முடியுமாங்கிற சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. முடியலாம், முடியாமலும் போகலாம். அது முடியணும் என்று நினைத்துத்தான் நாம் முயற்சி எடுக்கணும். ஆனால் முடியாத போயிட்டால் கலங்கி லாபம் இல்லை. ஏன்னா எனக்கு ஆரம்பிக்கச்சவே தெரியுமே, எனக்கு இருக்கிற சக்தி குறைச்சல் தானே. இப்போ ஒரு குழந்தை தட்டு தடுமாறி போய் அந்த ஷெல்ஃபில் மேலே வச்சுருந்ததை எடுக்க பார்க்குறது, எட்டி எட்டி பார்க்கும், நமக்கு கிளம்பச்சவே தெரியும் இவன் இருக்கிற உயரம் 2 அடி உயரம், அது இருக்கிறது 6 அடி உயரத்தில் வச்சுருக்கு, என்னமோ இந்த குழந்தைய எட்டி எட்டி பார்க்குறது, பார்க்கட்டும், நான் சிரிச்சுன்னு வேடிக்கை பார்ப்போம். அது அங்கங்கே பார்த்துட்டு யாரானு சுத்து முத்தும் பார்க்குறாளான்னு பார்த்துக்கும். ஏன்னா அதுக்கு ஃபெயில்யூரை ஒத்துக்கிறதுக்கு சட்டுன்னு மனசு வராது. அப்புறம் தொப்புன்னு கீழே உட்காந்துட்டு தான் என்னமோ முயற்சியே எடுக்காதா போலையும், அது கிடைக்காத பற்றி தனக்கு கவலையே இல்லாதா போலையும் ஒரு முகத்தை பாவமாக வச்சுக்கும் பாருங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அப்போது நமக்கு தெரியும் இந்த குழந்தை போகிறது, முயற்சி எடுக்க போகிறது, ஆனால் அதுக்கு கிடைக்க போகிறது இல்லை, போனால் போகுது குழந்தை. அதே போலத்தான் நமக்கும் அந்த குழந்தைக்கு எவ்வளவு குறைவான சக்தி, 6 அடியில் இருக்கிறத 2 அடி குழந்தையால் எடுக்க முடியாது. அதே போல் நமக்கும் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்துக்கும் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒன்றும் சக்தி கிடையாது. அப்படிங்கிறதுக்காக முயற்சி எடுக்காத இருக்கணுமா? திரும்ப திரும்ப முயற்சி பண்ணணும். கடைசியாக கிடைக்கலாம், 10ல் 2 கிடைக்கலாம், 10ல் 4 கிடைக்கலாம். உண்மை இது உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும். அதனால் கண்டிப்பாக படிக்கணும், ஆஸ்பத்திரிக்கு கூட்டின்னு போகணும், கவுன்சிலிங் பண்ணணும், முயற்சி எடுக்கணும். முயற்சி தான் இந்த லோகத்துக்கு லௌகிக்கத்துக்கு முக்கியம். எனக்கு உடம்புக்கு வந்துட்டுன்றதுக்காக தியானம் பண்ணி உட்கார முடியாது. வைத்தியர்கிட்ட போய்த்தான் ஆகணும், மருந்து வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணும், அதில் சந்தேகம் இல்லை. பகவான் மார்க் போட போறாருன்னுட்டு ஹனுமார் சன்னதியை பிரதட்சணம் பண்ணிட்டு படிக்காமலே பரீட்சைக்கு போகக்கூடாது. அதனால் ஏதாவது தப்பான அபிப்பிராயம் ஆன்மீகத்தை பற்றி வச்சுக்காதீங்க. அவரவர்கள் முயன்று தான் ஆகணும், செஞ்சு தான் ஆகணும். அதே இப்போ வேறொரு கோணத்தில் சொல்கிறேன், நமக்கு பக்தி வளர வேண்டும், அதனால் முக்தி அடைய வேண்டும். தெரியுது இல்லையா? முக்தி கொடுக்க போவது யார்? முக்தி அடையும் விஷயத்தில் முயற்சி முக்கியமா அல்லது முக்தியை அனுபவிப்பது முக்கியமா? கோவிலுக்கு போகிறோம், அதற்கு போகிற பிரயாணம் முக்கியமா அல்லது கோவிலுக்கு போய் பெருமானை அனுபவிப்பது முக்கியமானால், சாமி பிரயாணத்தை விட அவரை அனுபவிக்கிறது தான் முக்கியம். அப்படியே நம்ம ஸ்டேட்மெண்ட் மாற போகிறது பாருங்க. கோவிலை பொறுத்த வரைக்கும், ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அடைந்து அனுபவிக்கிறதுல தான் நம்ம ஃபோக்கஸே இருக்கணும், முயற்சியில் இருக்கக்கூடாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கோவிலை பொறுத்த வரைக்கும், ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அடைந்து அனுபவிக்கிறதுல தான் நம்ம ஃபோக்கஸே இருக்கணும், முயற்சியில் இருக்கக்கூடாது. ஏன்னு திரும்ப சொல்கிறேன், முயற்சியில் இருந்ததுன்னு வச்சுங்களேன், நமக்கு இருக்கிற சக்தி ரொம்ப குறைச்சல்னு தெரிஞ்சு போச்சு. வைகுந்தத்தை அடையிற அளவுக்கு நமக்கு சக்தி இருக்கா? அந்த அளவுக்கு நம்மளால் முயல முடியுமா? முடியாதுன்னு தெரியறதோ இல்லையோ? அப்போ நேர பகவான் இடத்துல போய் நமக்கு அந்த சக்தி கிடையாது, நீ தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். அவர் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிறார். இதுதான் சரணாகதி, அவர் கொடுக்கும் உறுதிமொழி. அப்போ முயற்சியை பற்றி இனிமேல் எனக்கு கவலையே கிடையாது.
பகவானை அடைவதன் போது அவனை அடைவதற்குண்டான முயற்சியில் நம்ம ஃபோக்கஸே இருக்கக்கூடாது. அது அவர் வேலை. என்ன அவர்கிட்ட சேர்த்துக்க வேண்டியது அவர் வேலை. ஆனால் எதில் தெரியுமா நம்ம எண்ணம் செயல் அத்தனை இருக்கணும். நம்ம பேச்சோ எண்ணமோ செயலோ மொத்தம் அவரோட சேர்ந்து எப்படி அனுபவிக்க போகிறோம், ஆனந்தமாக இருக்க போகிறோம், எப்படி அவரோட சேர போகிறோம், வைகுண்டம் எப்படி இருக்க போகிறது, ஸ்ரீரங்கம் எப்படி இருக்கும், திருமலை எப்படி இருக்கும், நானே தியானித்தேன்னா என்னமா இருக்க போகிறது. அப்போ பெருமானை அனுபவித்தல், அவன் குணம், அவன் நாமம், அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அந்த டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் மோர் இம்பார்ட்டன்ட் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆனால் அதற்குரிய முயற்சி தான் மோர் இம்பார்ட்டன்ட் இன் டொமஸ்டிக் லைஃப். நம்ம வாழ்க்கையிலே, நம்ம லௌகிக்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா முயற்சி முக்கியம். அடைய போற இடத்துல கண் வைக்காதேன்னு சொல்லிடுவார்கள். கோல் வேணும், ஆனால் அதை விட முயற்சி முக்கியம். ஆனால் ஆன்மீகத்தை பொறுத்தவரை முயற்சி பண்ணாலும் அவர் அடையறதுக்கு நமக்கு சக்தி கிடையாது. அதனால தான் அவர்கிட்ட விட்டுட்டோம். அப்போ முயற்சி அவரதாயிடுறது. சாதனத்தை பற்றி நம்ம கவலையே படாமல் அனுபவிக்கிற டிவைன் எக்ஸ்பீரியன்ஸத்தை பற்றி தான் கவலைப்படணும். இப்போ ரெண்டு வித்தியாசம் தெரியுது இல்லையா? இதை கொஞ்சம் நன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் முன்னேற என்ன பண்ணணும், லௌகிக்கத்தில் முன்னேற என்ன பண்ணணும். நான் முயன்றேன், இது லௌகிக்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அவர் அருளினார், அது ஆன்மீக வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா என் முயற்சியால் அவர் அடைய போறதில்லை. என் முயற்சி இல்லாட்டா லோகத்தில் எதையுமே சாதிக்க முடியாது. இந்த ரெண்டையும் நான் பிரித்து ஞாபகம் வச்சுங்கோ என்று வேண்டிக் கொள்ளுகிறேன்.